கொடைக்கானலில் பிளம்ஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள். விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெரும்பாலான தோட்டங்களில் அதிகப்படியான ஊடுபயிராக பிளம்ஸ் மற்றும் பேரிக்காய் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் பிளம்ஸ் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பிளம்ஸ் பழங்களில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் கொடைக்கானல் வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் பிளம்ஸ் பழத்தை விரும்பி வாங்கி செல்வது உண்டு. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக பிளம்ஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். எங்களுக்கு இந்த வருஷம் விளைச்சல் விளைஞ்சும் கையில எடுத்து சேர்க்க முடியலங்க. கையில எடுக்க வர்ற நேரத்துல மழை பிடிச்சிருச்சு, காத்து ரொம்ப சேதங்க. இந்த வருஷம் கொஞ்சம் தான் விளைஞ்சிச்சு, அதுவே சேதமாயிருச்சு. பூரா கேட்டு பாருங்க, வெளியூர்காரங்க கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. வந்தாலும் அதை சரியா விற்க முடியல. மெயினா அந்த தோட்டக்கலைத்துறையிலிருந்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொஞ்சம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை பிளம்ஸ் நன்கு விளையும். ஆனால் கடந்த சில வருடங்களாக பிளம்ஸ் பழங்களில் கரும்புள்ளி நோய் தாக்க ஆரம்பித்ததால் விளைச்சல் குறைந்து தரமற்ற பிளம்ஸ் பழங்களை கிடைப்பதாகவும் இதனை வாங்க பொதுமக்கள் தயக்கம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. விவசாயிகளிடம் பிளம்ஸ் பழங்களை வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்து கடைகளில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு 150 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ பிளம்ஸை நிகழாண்டு 50 முதல் 80 ரூபாய் என்ற அளவிலேயே வியாபாரிகள் வாங்கி செல்வதாகவும் இதனால் வேலையாட்களுக்கு கூலி கூட கிடைப்பதில்லை என்று கூறுகின்றனர். இந்த பிளம்ஸ் பேரி தான் எங்களுக்கு முக்கியமான தொழிலே. இது வெள்ளைக்காரவங்க கொண்டு வச்சு உருவாக்குனது. பிளம்ஸு பேரி அவக்கூட இதெல்லாம் உருவாக்குனது. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு இதை கண்டுக்கிறதுல விவசாயிகளாக எடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிளம்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வச்சிங்களேன், புள்ளி வரும். பிளம்ஸு பேரியில் இப்போ புதுசாக ஒரு நோய் புள்ளி வருது. அதுக்கு ஏதாவது மருந்தோ இல்லை ஏதோ கொடுக்கலாம். அவக்கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் காய்க்கும். திடீர்னு மரம் மொத்தமாக காய்ச்சி போயிடும். இது மாதிரி நிறையா பிரச்சனை. இப்போ பாருங்கள், 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால கொண்டு வந்து வச்சு பூரா கொண்டு போய் குப்பையில் தான் கொட்டுற மாதிரி இருக்குது. இப்பதான் இந்த 2 நாள் வெறிச்சு. மேலும் கடந்த சில தினங்களாக தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் மழை பெய்து வருவதால் தரம் பிரிக்கப்பட்ட பழங்களை கூட ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் பழங்களை குப்பையில் கொட்டும் நிலைக்கு தள்ளப்படுவதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இயற்கை சீற்றம் ஒருபுறம் என்றால் காட்டுப்பன்றி, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகளின் அட்டகாசம் மறுபுறம் என்கின்றனர் விவசாயிகள். ஏன்னா கேட்டிங்கன்னா 2 ஏக்கர் மாடு பூரா உள்ளே அந்த மரத்துக்கெல்லாம் ஒடிச்சிட்டு சாப்பிட்ருது. மரம் எதுவுமே நிற்க மாட்டேங்குது. 10 வருஷம் ஆகுது ஒரு மரத்தை வளர்க்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வனவளங்களை கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இந்த வியாபாரத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். சரியான விளைச்சல் இல்லாததுனால வியாபாரம் லோடு பண்ண முடியாத காரணத்தினால வியாபாரிகளும் இல்லை. அதனால பிளம்ஸுக்கு தகுந்த விலையும் கிடைக்கல. இதனால வியாபாரிகளாகிய நாங்களும் மற்றவங்களும் பரிதாபப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை சீற்றம், வனவிலங்குகள் அட்டகாசம், புள்ளி நோய் தாக்குதல் என பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் விவசாயம் செய்து நஷ்டத்தை சந்தித்துள்ள தங்களுக்கு தோட்டக்கலைத்துறையினர் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பிளம்ஸ் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜாம் மற்றும் பழரசங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அரசு உருவாக்க வேண்டும் என்பது பிளம்ஸ் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.